அன்பிற்கினிய ஈமானிய உறவுகளே, இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல உயிரினங்களை படைத்திருக்கிறான். இந்த ஒவ்வொரு உயிரினத்திற்கும் ஒவ்வொரு படைப்பிற்கும் மனிதன் முதல் கொண்டு இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா உயிரினத்திற்கும் எல்லா படைப்பிற்கும் ரப்பல் ஆலமீன் ஒரு கால வரையறையை வைத்திருக்கிறான். யாரும் நிரந்தரமாக இந்த உலகத்தில் வாழ முடியாது. ஒரு குறித்த தவணையோடு இந்த உலகத்தை விட்டும் விடைபெற வேண்டிய நிலையில்தான் ரப்பல் ஆலமீன் அனைத்து படைப்புகளையும் இந்த உலகத்தில் ஆக்கி வைத்திருக்கிறான். ஏன் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தையே ஒரு குறித்த தவணையின் அடிப்படையில் தான் ஆக்கி வைத்ததாக அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். உலக முடிவின் போது, உலகம் அழிகின்ற நாளில் இந்த உலகமே, நாம் வாழுகின்ற இந்த பூமியே அழிந்து அது மாற்றப்பட்டு வேறொரு அமைப்பாக அது மாற்றப்படும் என்பது இறைவனுடைய வாக்காக இருக்கிறது. எனவே இந்த உலகத்தில் இருக்கின்ற உயிரினங்கள், படைப்புகள் தொடக்கம் இந்த உலகம் வரைக்கும், இந்த பூமி வரைக்கும், இந்த அண்ட சராசரங்கள் அனைத்தும் ஒரு குறித்த தவணையின் அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இது நிரந்தரமான ஒரு உலகம் அல்ல. அதே போல் எங்களுடைய வாழ்க்கையும் நிரந்தரமானது அல்ல. எது நிரந்தரமானது என்று பார்த்தால் மறுமை என்று சொல்லக்கூடிய அந்த வாழ்க்கை தான் நிரந்தரமானது. அந்த நிரந்தரமான வாழ்க்கையை பற்றி அல் குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்ற போது நபியை பார்த்து சொல்கிறான், வலல் ஆஹிரத்து கைருன் லக்க மினல் ஊலா. இந்த வாழ்க்கையை விட, இது அழிந்து போகக்கூடிய வாழ்க்கை, இது நிரந்தரமற்ற ஒரு வாழ்க்கை. இந்த நிரந்தரமற்ற வாழ்க்கையை விட இந்த உலகமும் நிரந்தரம் இல்லாதது, மனிதர்களும் எங்களுடைய வாழ்க்கையும் ஒரு குறுகிய கால வாழ்க்கை. இதை விடுத்து மறுமை என்கின்ற அந்த வாழ்க்கை இருக்கிறதே, அதுதான் கைருன் லக்க மினல் ஊலா. இந்த வாழ்வை விட அதுதான் சிறந்தது என்று ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். ஏன்? அந்த மறுமை வாழ்க்கையில் ஒரு மனிதன் போய் சேர்ந்து விட்டால் அந்த மனிதனுடைய வாழ்நாளும் நிச்சயமானது, அந்த மறுமையும் நிச்சயமானது. அது மனிதனும் அங்கு அழிவு இல்லாத நிலையில் வாழ்வான். அங்கே இருக்கக்கூடிய சுவர்க்கம் அல்லது நரகம் எதுவாக இருந்தாலும் அதுவும் நிரந்தரமாகத்தான் இருக்கும். இரண்டுமே நிரந்தரமான வாழ்க்கை. நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மௌத்தை மனிதர்களுக்கு முன்னால் வைத்து மரணிக்க செய்து விடுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். மௌத்து இருந்தால் தானே அடுத்த மனிதனுக்கு, ஒரு மனிதனுக்கு, ஒரு உயிரினத்திற்கு மரணம் பெறும். மௌத்தையே இறைவன் அதற்கென்று ஒரு உருவத்தை ஏற்படுத்தி மனிதர்கள் பார்க்கின்ற முன்னிலையில், பாவிகளும் அதே போல் நல்லவர்களும் இருக்கின்ற சபையில் அவர்களிடத்தில் இது என்ன என்று கேட்டு அவர்கள் பாவியும் நல்லவனும் இது மரணம் என்று ஏற்றுக்கொண்டு பதில் சொல்லுகின்ற அந்த நாளில் மரணத்திற்கே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மரணத்தை கொடுப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அப்போது சுவர்க்கவாதிக்கும் புரிந்து கொள்ளும், என்னுடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் நிச்சயமான. நரகவாதியும் புரிந்து கொள்வான், என்னுடைய வாழ்க்கை இந்த மறுமையில் நிச்சயமானது. எனவே நாம் இருக்கின்ற வாழ்நாள், மனிதர்களாகிய எங்களுடைய வாழ்நாளும் இந்த உலகத்தை பொறுத்தவரையில் நிச்சயமற்றது, குறுகிய காலம் கொண்டது. வாழுகின்ற இந்த உலகமும் குறுகிய காலம் கொண்டது. ஆனால் மறுமை எங்களுக்கு தர இருக்கின்ற, அல்லாஹ் தர இருக்கின்ற அந்த வாழ்நாள் இந்த உடலுக்கு அது நிச்சயமான ஒரு வாழ்நாள், நிரந்தரமான வாழ்நாள். அதே போல் இறைவன் எங்களை சுவர்க்கம் என்கின்ற அந்த சந்தோஷமான வாழ்க்கையில் வைத்து அழகு பார்க்கின்ற அந்த இடம் கூட நிச்சயமானது, நிரந்தரமானது. அதனால் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுவர்க்கத்தை பற்றியும் நரகத்தை பற்றியும், பொதுவாக மறுமையை பற்றி பேசுகின்ற நேரங்களில், சுவர்க்கத்தை பற்றி பேசுகிற போதும் நரகத்தை பற்றி பேசுகிற இடங்களில் காலிதீன ஃபீஹா அபதா என்று சொல்லி காட்டுகிறான். அவர்கள் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள். இது நரகம் பற்றி பேசுகின்ற வார்த்தைகளிலும் வருகிறது. சுவர்க்கத்துடைய இன்பங்கள், சுவர்க்கம் பற்றி பேசுகின்ற வசனங்களிலும் இது இடம்பெறுகிறது. சுவர்க்கவாதிகள் சுவர்க்கத்திலும் என்றென்றும் நிரந்தரமாக இருப்பார்கள். அவ்வாறுதான் நரகவாதிகளும் நரகத்தில் இறைவனுடைய மன்னிப்பு கொடுக்கப்படுகின்றவர்களை தவிர அவர்களும் அந்த நரகத்தில் நிரந்தரமாக வாழ்ந்து விடுவார்கள் என்று சொல்கிறார். எனவே மறுமை பற்றி பேசுகிற போது அது சுவர்க்கமோ நரகமோ நிரந்தரம் என்று சொல்லி காட்டுகிறான். அழிவு கிடையாது என்று சொல்கிறான். அன்பிற்குரியவர்களே, இப்படியான இந்த நிரந்தரமான வாழ்க்கை, இந்த நிச்சயமான வாழ்க்கை எதனூடாக நமக்கு கிடைக்கும்? இந்த நிரந்தரமான வாழ்க்கையின் பக்கம்தான் அல்லாஹ் தஆலா எங்களை அழைக்கின்றார். அதனால்தான் நாங்கள் மூமின்களாக இந்த உலகத்தில் வாழுகிறோம். இந்த மனிதர்களுக்கு முன்னால் அல்லாஹ் தஆலா இந்த உலக வாழ்க்கை அற்பமானது, இது நிரந்தரமற்றது, மறுமை என்கின்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அதற்கு நீங்கள் மனிதர்களே ஈமான் கொண்டு இறைவனுக்கு கட்டுப்பட்ட நிலையில் வாழ்ந்தால் மறுமை என்கின்ற அந்த நிச்சயமான அந்த வாழ்க்கையின் பக்கம் நீங்கள் மாறலாம், போய் சேரலாம். அதனால்
இந்த நிரந்தரமான வாழ்க்கையை அடைந்து கொள்கின்ற வழிகளை நீங்கள் தேடுங்கள் என்று ரப்பல் ஆலமீன் அதனால் தான் அழைப்பு விடுக்கிறான். எனவே அன்பிற்குரியவர்களே, அந்த நிரந்தரமான வாழ்க்கைக்காகத்தான் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த நேரத்திலும் எங்களுடைய இலக்கு தவறிவிடக்கூடாது. இதுதான் எங்களுக்கு முன்னர் சஹாபாக்கள் நல்லடியார்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை இந்த வாழ்க்கை, அந்த நிரந்தரமான சொர்க்கத்தின் பக்கம்தான் வழிகாட்டினார்கள். அந்த வாழ்க்கையில் இருந்து அவர்கள் எந்த ஒரு கட்டத்திலும் சரிந்து விடாமல், எந்த ஒரு கட்டத்திலும் அவர்களுடைய அந்த பயணத்தில் விலகி விடாமல் இருப்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சஹாபாக்களை பண்படுத்தி பயிற்றுவித்து வளர்த்தெடுத்தார்கள். அதனால் தான் அவர்களுடைய இலக்கு எல்லாம் மறுமையாக இருந்தது. அவர்களுடைய நோக்கு எல்லாம் நாளை மறுமையில் ரப்புடைய பொருத்தமாக இருந்தது. இதனால் தான் ஆக சகோதரர்களே, இன்று வாழக்கூடிய நாம் எந்த எண்ணத்தில், எந்த அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நாம் எல்லோரும் மூமின்கள், நாம் எல்லோரும் அல்லாஹ்வை நம்பியவர்கள். எங்களுடைய வாழ்க்கையினுடைய இலக்கு என்ன? உண்மையிலே எங்களுடைய இலக்கு மறுமைதானா என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருடைய இலக்கு மறுமைதான் என்றால், அந்த நிரந்தரமான வாழ்வில் நாம் சந்தோஷமாக வாழ்வதுதான் என்னுடைய இலக்கு என்றால், அதற்கு ஏற்றால் போல் என்னுடைய வாழ்க்கை இருக்கிறதா? உண்மையாக இதுதான் எங்களுடைய இலக்கு என்றால், சஹாபாக்களுடைய வாழ்க்கைக்கு ஒத்த வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். இந்த உலகம் இன்று நாங்கள் யோசிப்பது எல்லாம் வானத்திற்கும் பூமிக்கும் இடைப்பட்ட விடயங்கள் தான். அதாவது இந்த உலகம் பற்றி தான் நாங்கள் யோசிக்கிறோம். சஹாபாக்கள், மறுமையை விரும்புகின்றவர்கள் யோசித்தது எல்லாம் இந்த பூமிக்கு கீழே இருக்கின்ற விடயம், மண்ணறை பற்றி, என்னுடைய மண்ணறை வாழ்க்கை பற்றி, வானத்திற்கு மேலே இருக்கின்ற விடயம். ரப்புல் ஆலமீன் என்னை புரிந்து கொள்வானா? என்னுடைய செயல்பாடுகளினால் அல்லாஹ் என்னை நாளை மறுமையில் ஏற்றுக்கொள்வானா? அதற்கேற்றா போல் என்னுடைய செயல் இருக்கிறதா என்று வானத்திற்கு மேலும் பூமிக்கு கீழும் இருக்கின்ற விடயங்கள் பற்றி யோசிப்பதுதான் மறுமையை விசுவாசிக்கின்ற மனிதனுடைய எண்ணப்பாடாக இருக்கும். ஆனால் இன்று எங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் உலகத்தை விரும்பிய மக்களைப் போல, உலக விரும்பிகளுடைய எண்ணங்கள் போல, மாற்று மத சிந்தனையாளர்கள், மாற்று மதத்தில் உள்ள மனிதர்கள் எப்படியெல்லாம் சிந்திப்பார்களோ, உலகம் உலகம் என்று வாழுகின்ற எண்ணங்கள் தான் இன்று எங்களில் அநேகமானவர்களுடைய எண்ணங்களாக மாறியிருக்கிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, நிச்சயமான, நித்தியமான, என்றென்றும் அழியாமல் இருக்கின்ற அந்த மறுமையின் பக்கம் நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும். அதற்காகத்தான் நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம். அதற்காகத்தான் நாங்கள் அமல்கள் செய்கிறோம். அதற்காகத்தான் நாம் இன்று எங்களுடைய முயற்சிகள், பிரயத்தனங்கள் ஒவ்வொன்றையும் நாம் செய்து கொண்டிருப்பது அதற்காக. ஆக இந்த மறுமையிலே நிரந்தரமான அந்த வாழ்க்கைக்கு நாம் ஒவ்வொருவரும் தயாராக ஆகுவது என்பது அவ்வளவு கஷ்டமான ஒரு செயல் கிடையாது. அது ஒரு பெரிய கஷ்டமான ஒரு செயலோ அல்லது எங்களால் சாத்தியமற்ற ஒரு செயலோ கிடையாது. எங்கள் ஒவ்வொருவராலும் சாத்தியமான, எங்கள் ஒவ்வொருவராலும் அந்த இலக்கை அடைந்து கொள்ள முடியுமான ஒரு விடயம்தான் அந்த மறுமை நாள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், நாளை மறுமையில் ஒரு சுவர்க்கவாதி ஒரு இடத்தில் சுவர்க்கத்தில் இருப்பார். இருந்து கொண்டு தன்னை விட அந்தஸ்தில் கூடிய, தன்னை விட சுவர்க்க அந்தஸ்தில் கூடிய ஒரு மனிதனை மேல் நோக்கி பார்ப்பான். வானத்தில் மின்னுகின்ற நட்சத்திரத்தை போல தன்னை விட அமல்களால் உயர்த்தியான ஒரு மனிதன், தன்னை விட சுவர்க்கத்திற்காக அதிகம் செயல்பட்ட ஒரு மனிதன், உயர்ந்த அந்தஸ்தில், அவனுக்கும் அந்த மனிதனுக்கும் இடையில் நட்சத்திரங்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய தூரங்களை போல, பூமியில் இருந்து நட்சத்திரத்தை பார்க்கின்ற அளவிற்கு இருக்கின்ற தூரம் போல அந்த மனிதனுக்கு நாளை மறுமையில் இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இது அந்தஸ்தால் கூடிய சுவர்க்கம் என்றார். சுவர்க்கவாதிகளுக்குள்ளேயே அவருடைய அந்தஸ்துக்கு ஏற்ப சுவர்க்கம் கிடைக்கும். அதுதானே நியதி. இன்று நாங்கள் எல்லோரும் அமல் செய்கிறோம். எங்களுடைய அமல்கள் எல்லோருடைய அமலும் ஒன்று போல இருக்கிறதா? எங்கள் எல்லோருடைய அமலும் ஒன்றா? மறுமையை ஆசைப்பட்டு, மறுமைக்காக என்று முழு எண்ணத்தோடும் இன்று செயல்படக்கூடிய மனிதன் தஹஜ்ஜத்தில் அதற்காக கஷ்டப்படுகிறான். இரவு நேரங்களில் நடுநிசையில் எழும்பி அல்லாஹ்விடத்தில் அழுது புலம்பி தன்னுடைய பாவங்களுக்காக தௌபா செய்கின்ற மனிதனும், விடிய விடிய உறங்கி அதிகாலை நேரத்தில் சூரியன் உதிப்பதற்கு மிக சொற்ப நேரத்தில் எழும்பி சுபஹ் தொழுகின்ற மனிதனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்தஸ்தும் ஒன்றா? ஒரே நாளில் ஒரே நேரத்தில் தொழுகின்ற தொழுகை. இப்போது நாம் வந்திருக்கக்கூடிய இந்த குத்துபாவுடைய உரை அல்லது இந்த குத்துபாவுடைய தொழுகை, இந்த ஜும்மா தொழுகை, இதை ஆதரவு வைத்து இந்த தொழுகையையும் இந்த குத்துபாவையும் கேட்க வேண்டும், நான் பயன்பெற வேண்டும், தொழுகையின் முழு நன்மையும் எனக்கு கிடைக்க வேண்டும், இந்த நாளினுடைய முழு அமலையும்
முழு நன்மையையும் இந்த முழு அமலையும் செய்து முழு நன்மையை நான் பெற வேண்டும் என்பதற்காக நேற்று அல்லது அதற்கு முதல் சிந்தித்து அல்லது இந்த நாளில் ஆரம்பத்திலே இருந்து சிந்தித்து தயார்பட்டு அதற்காக நேர காலத்தோடு முன்சஃபிலே இருந்து கொண்டு குர்ஆன் ஓதி நேர காலத்தோடு முதல் நபராக அல்லது அதற்கு அடுத்தவனாக குர்ஆன் ஓதி திக்ர் செய்து இஸ்திக்பார் செய்து தௌபா செய்து அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய தேவைகளை கேட்டு இந்த ஹுத்பாவுடைய நேரம் வரும் வரைக்கும் இருந்து தொழுகையையும் அந்த எண்ணத்தோடு தொழுதுவிட்டு போகின்ற மனிதனும் கடைசி நேரத்தில் அனைத்து ஹுத்பாவுடைய உரையும் முடிந்ததற்கு பிறகு அல்லது ஏன் இரண்டாவது ரக்காத்தில் அல்லது தொழுகையினுடைய கடைசி நேரத்தில் அத்தஹியாத்தில் சேருகின்ற மனிதனுடைய நன்மையும் சமமாக இருக்குமா? எப்படி சமமாக இருக்கும்? ஒரு மனிதன் எங்களத்தில் வேலை செய்கின்றான், வேலை ஊழியனாக வேலை செய்கின்ற மனிதனுக்கு நாம் நிர்ணயித்த நேரத்திற்கு முன்னதாகவே உண்மைக்குண்மையாக நாம் எதிர்பார்த்த வேலைகளையும் தாண்டி நிறைய வேலைகளை செய்து கொண்டு அவனுக்கு பணிக்கப்பட்ட வேலையை செய்கின்ற மனிதனுக்கும் நாம் குறித்த நேரத்தையும் தாண்டி பல மணித்தியாலங்களுக்கு பிறகு குறைந்த அளவில் வேலை செய்த மனிதனுக்கும் கொடுக்கப்படுகின்ற ஊதியம் ஒன்றாக இருக்குமா? மனிதர்களாக இருந்து நாம் என்ன சொல்வோம்? உரிய நேரத்திற்கு வந்த மனிதனுக்கு கொடுக்கின்ற ஊதியமும் ஒரு சில மணித்தியாலங்கள் பணியாற்றிய ஒரு மனிதனுக்கு கொடுக்கின்ற ஊதியங்களும் வித்தியாசமாக இருக்கும். எங்களத்தில் இதுதான் நியதி. ஏனென்றால் ஒவ்வொருவருடைய கஷ்டத்திற்கு ஏற்ப, ஒவ்வொருவருடைய தியாகத்திற்கு ஏற்ப, ஒவ்வொருவருடைய அர்ப்பணங்களுக்கு ஏற்ப அவனுக்குரிய ஊதியம் வழங்கப்படும். இவ்வாறுதான் ரப்பல் ஆலமீன் வழங்குகிறார். சுவர்க்கம், ஒரு மனிதன் சுவர்க்கம் செல்வதற்குரிய அடிப்படை நன்மை, ஆரம்ப நன்மை எவ்வளவு என்று அல்லாஹும் சொல்லவில்லை, அவனுடைய தூதரும் சொல்லவில்லை. நாம் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும், நன்மைகள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். எத்தனை என்பது சுவர்க்க செல்வதற்கு முதல் அளவு, நன்மையுடைய முதல் நிலை எவ்வளவு என்பது அல்லாஹ் மாத்திரமே அறிந்தது. நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா நிர்ணயிப்பார். ஆனால் ஒரு விடயத்தை மாத்திரம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருவருடைய நன்மை, ஒவ்வொருடைய எண்ணங்கள், அவரவருடைய முயற்சியும் தியாகமும் அர்ப்பணங்களுக்கு ஏற்ப அவனுக்கு நாளை மறுமையில் சுவர்க்கம் வழங்கப்படும். அதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது. சுவர்க்கத்தில் நீங்கள் இருப்பீர்கள், இருந்து கொண்டு உங்களை விட அந்தஸ்தில் கூடிய சுவர்க்கத்தை மேல் நோக்கி பார்ப்பீர்கள். அதிலே இருக்கின்ற மனிதர்கள் மின்னுகின்ற நட்சத்திரத்தை போல தொலைவிலே இருப்பார்கள், அந்தஸ்தில் உங்களை விட உயர்ந்தவர்கள். அப்போது சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த அந்தஸ்தை உடையவர்கள் நபிமார்கள் தானே, உங்களை போன்ற அல்லாஹ்வுடைய தூதர்கள் தானே அந்த இடத்தில் இருக்கலாம் என்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இல்லை, நபிமார்களுடைய அந்தஸ்து மாத்திரமல்ல, அது ஈமான் கொண்டு நல்லமல் செய்த உங்களை போன்றவர்களும் அந்த இடத்தை அடையலாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். அதனால்தான் நபிமார்கள் செல்லக்கூடிய சுவர்க்கம் எது? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற சுவர்க்கம் தான் சுவர்க்கங்களில் உயர்த்தியான சுவர்க்கம். அதுதான் நபிமார்கள் செல்லக்கூடிய சுவர்க்கம். அதை நீங்களும் கேளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பணிக்கிறார்கள் என்றால் நாமும் அந்த சுவர்க்கத்தை அடையலாம். அதற்கு நாம் செய்கின்ற அந்த தியாகம், உண்மையிலே நபிமார்களுடைய தியாகம் அளவிற்கு, அவர்களுடைய அமல் அளவிற்கு எங்களுடைய அமல்களும் தியாகமும் குறைவாக இருந்தாலும் எங்களுடைய எண்ணங்களின் அடிப்படையில், எங்களுடைய சாதாரண மனிதனாக இருந்து கொண்டு இந்த மனிதன் ஏனைய மனிதர்களுக்குள் அவருடைய தியாகத்தால், அவருடைய அர்ப்பணத்தால் உயர்தரமான என்றும் நிலையான இந்த சுவர்க்கத்திற்காக அவன் இந்த உலக வாழ்க்கையை அந்த அற்பமான வாழ்க்கையை அர்ப்பணித்தானே என்பதற்காக ரப்புல் ஆலமீன் அந்த மனிதனுக்கு நாளை மறுமையில் நபிமார்களுடைய அந்தஸ்தில் உள்ள சுவர்க்கத்தை வழங்குகிறான், உயர்த்தியான அந்தஸ்தில் உள்ள சுவர்க்கத்தை வழங்குகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் விளக்கப்படுத்தினார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஆகவே என்றென்றும் நிலையாக இருக்கக்கூடிய அந்த சுவர்க்கத்திற்கு நாம் செல்ல வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டியது, நான் சொன்னதை போல பெரும் ஒரு கஷ்டமான, ஒரு பாரமான ஒரு விடயத்தை அல்ல, மிக இலகுவான காரியங்கள். அதுதான் 5 கடமைகளையே இஸ்லாம் நமக்கு கடமை என்று வருகிற போது 5 தானே சொல்கிறது. வெறுமனே 5 கடமை. அதை முறையாக செய்தாலே ஒரு மனிதன் சொர்க்கம் போயிடலாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களா? இல்லை. ஒரு சஹாபி கேட்கிறார், இஸ்லாம் என்றால் என்ன என்ற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலிமா, தொழுகை, ஜகாத், நோன்பு, ஹஜ் இதைத்தான் சொன்னார்கள். இதுதான் இஸ்லாம். இதை விட எதையும் நான் அதிகரிக்க மாட்டேன் என்றார். இதை நீ செய்தால் சுவர்க்கம் போகலாம் என்றார்கள் அல்லாஹ்வுடைய. இவர் இப்படி செய்தால் இவர் சுவர்க்கவாதி என்றார்கள். உண்மை மனிதனாக இருந்து கொண்டு, மனித பண்புகளோடு இருந்து கொண்டு, யாருக்கும் எந்த ஒரு அநியாயமும் செய்யாமல் ஒரு நல்ல ஒரு மனிதனாக, நட்பண்புள்ள ஒரு மனிதனாக, மனிதநேயமுள்ள ஒரு மனிதனாக
மனிதர்கள் யாருக்கும் எந்த ஒரு அநியாயமும் செய்யாத ஒரு மனிதனாக இருந்து கொண்டு இந்த 5 கடமைகளையும் முறையாக நேர்த்தியாக ஒரு மனிதன் நிறைவேற்றினாலே சுவர்க்கவாதி என்றால் அந்த நிரந்தரமான சுவர்க்கத்தை அடைவதற்கு இஸ்லாம் காட்டிய வழிகள் எத்தனை? இது செய்ய முடியாத வழியா? அன்பிற்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் அந்த நிரந்தரமான இலக்கை அடைந்து கொள்வதற்கு நமக்கு காட்டிய வழிகள் எல்லாம் மிக இலகுவான வழிகள். அல்லாஹு தஆலா தன்னுடைய கருணையினால் நமக்கு தருகின்ற வழிகள், அவனுடைய இரக்கத்தன்மையினால் தருகின்ற வழிகள். அது மாத்திரமல்ல, அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தில் நன்மை செய்வதன் ஊடாக ஒரு மனிதன் நாளை மறுமையில் இந்த உயர்த்தியான இடத்தை அடைந்து கொள்வதைப் போல இறைவனுடைய கருணை எப்படி இருக்கிறது தெரியுமா? நாம் நன்மை செய்தால், ஒரு மனிதன் ஒரு செயலை செய்தால் தான் அதற்கு கூலி வழங்கப்படும். அதுதான் உலகத்தினுடைய நியதி. ஒன்றை செய்தால் தான் அதற்கு பகரம். ஆனால் ரப்புல் ஆலமீன் எப்படியான ஒரு நன்மையை, எப்படியான பகரத்தை வழங்குகிறான் தெரியுமா? ஒரு மனிதன் சுவர்க்கத்தை எண்ணி ஒரு செயலை செய்வேன் என்று எண்ணினால் கூட, ஒரு நன்மையை அவனுடைய உள்ளத்தினால் எண்ணினாலே நன்மையை தருகிறான். ஒரு அமலை நான் என்னுடைய இந்த சுவர்க்கத்திற்காக இந்த அமலை செய்வேன் என்று செய்வதற்கு முதல் எண்ணம் பெறுமா இல்லையா? ஒரு செயல் முந்தியதா, ஒரு மனிதனுடைய எண்ணம் முந்தியதா? எண்ணம் தான் முந்தி. நாம் எந்த ஒரு செயலை செய்ய வேண்டும் என்றாலும் முதல் என்னுடைய மனதில் ஒரு எண்ணம் பெற வேண்டும். எழுந்த வாரியாக ஒரு செயலை செய்ய முடியாது. இதை நான் செய்வேன் என்று முதல் என்னுடைய உள்ளத்தில் அந்த எண்ணம் பெற வேண்டும். எண்ணம் முந்தியது. அந்த எண்ணத்தினுடைய வெளிப்பாடுதான் ஒரு மனிதனுடைய செயல். அந்த எண்ணத்தினுடைய, அவனுடைய உள்ளத்தில் வந்த அந்த எண்ணம் இருக்கின்ற அந்த மிக உறுதியை பொறுத்துத்தான் அவனுடைய செயல்கள் எல்லாம் வெளியில் சாதாரணமானதாக அல்லது மிகச் சிறந்ததாக அல்லது மிக வேகமானதாக இப்படி வெளிப்படும். முதலில் எண்ணம் பெற வேண்டும். இந்த எண்ணம் வந்த நாளிலேயே ஒரு நல்ல அமலை ஒரு மனிதன் எண்ணிய நாளிலேயே ரப்புல் ஆலமீன் நன்மையை கொடுத்து விடுகிறான். ஆகவே அந்த உயர்த்தியான சுவர்க்கத்தை பெறுகின்ற வழி நன்மை செய்வது அல்லது நல்லதை எண்ணுவது. ஒரு பணக்காரன் தர்மம் செய்கின்றான். தர்மம் செய்கின்ற போது ஒரு வசதி இல்லாத ஒரு மனிதன் உண்மைக்குண்மையாக நினைக்கிறான், என்னிடத்திலும் வசதி இருந்திருந்தால் நான் இவன் கொடுத்தது என்ன, இதைவிட அதிகமாக நான் அள்ளி கொடுப்பேன் என்று அல்லாஹ்வை சாட்சியாக வைத்து அவனுடைய எண்ணம் உண்மைக்குண்மையாக இறுக்கமாக இருந்தால் வெறுமனே அவன் எண்ணினாலே போதும், அந்த மனிதன் எந்த அளவிற்கு தர்மம் கொடுப்பேன் என்று, எந்த பணக்காரன் வசதி உள்ளவன் கொடுத்த அந்த அளவை விட நான் அதிகமாக கொடுப்பேன் என்று நினைத்த அளவிற்கு அல்லாஹு தஆலா நன்மையை வழங்குவான். இதுதான் இறைவனுடைய கருணை. இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் ரப்புல் ஆலமீன் நமக்கு தருகின்ற அந்த சுவர்க்கத்தை அடைவதற்கு தருகின்ற இடம் இதுதான். நல்லதை எண்ணுவது, நல்ல எண்ணங்கள், நான் செய்வேன் என்ற அந்த எண்ணங்களை நாம் கொண்டிருந்தாலே அதிகமான நன்மைகளை நாம் பெறலாம். எங்களுடைய எண்ணங்கள் நல்லதாக இருக்க வேண்டும். எங்களுடைய எண்ணங்கள் நேர்த்தியாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வை பற்றிய விடயங்களில் நாம் நல்லதை எண்ணினால், மனிதர்களுடைய விடயங்களில் நாம் நல்லதை எண்ணினால், ஒரு விடயத்தில் நாங்கள் நேர்த்தியான சிந்தனையோடு இருந்தால், யாரை பற்றியும் எங்களுடைய எண்ணத்தில், எங்களுடைய மனதில் பிழையான தப்பபிப்பிராயம் கொள்ளாமல் நேர்த்தியான எண்ணங்களோடு மறுமை விடயத்திலும் சரி, உலக விடயத்திலும் சரி, மனிதர்களுடைய விடயத்திலும் சரி, அல்லாஹ்வுடைய விடயத்திலும் சரி, நாம் நல்லதை எண்ணுவோமாக இருந்தால் இந்த நல்ல எண்ணத்திற்கு ரப்பல் ஆலமீன் கூலி வழங்குகிறான். அல்லாஹ் தஆலா சொன்னதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அன இந்த தன்னி அப்தி பி, என்னை பற்றி என்னுடைய அடியான் எப்படி எண்ணுகிறானோ அந்த எண்ணத்திற்கு ஏற்ப நான் அவனுக்கு நன்மை வழங்குவேன் என்று அல்லாஹ் தஆலா சொன்னதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அன்பிற்குரிய சகோதரர்களே, நல்ல எண்ணங்கள் எங்களுடைய நன்மைக்கு முன்னால் அல்லாஹ்விடத்தில் கூலியை பெற்றுத் தரும். என்னால் முடியாமல் இருந்தாலும் நாம் நல்லதை எண்ண வேண்டும். எனக்கிட்டையும் இந்த வசதி இருந்தால் நான் செய்வேன், நான் இப்படி நடந்து கொள்வேன், இப்படி இருப்பேன், இந்த மனிதன் அவன் ஒரு நல்லவன், இது ஒரு நல்ல ஒரு நிகழ்வுக்கு என்று நல்ல விடயங்களை பற்றியே நாம் சிந்திக்க வேண்டும், எண்ண வேண்டும். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான், ஒரு மனிதனுடைய செயலையும் விட அந்த மனிதனுடைய எண்ணம் அல்லாஹ்விடத்தில் முந்தி சென்று கூலியை பெற சாத்தியம் உள்ளது என்பதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்ற போது, லை யனால் அல்லாஹ் லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உங்கள் ஒரு மனிதன் அல்லாஹ்விற்காக என்று ஒரு மிருகத்தை, ஒரு அறுக்கும் பிராணியை அறுத்து பலியிடுகிற போது அதனுடைய இறைச்சி அல்லாஹ்விடத்தில் போய் சேருவது கிடையாது. வலா திமாஉஹா, அதனுடைய இரத்தங்கள் அல்லாஹ்விடத்தில் போய் சேருவது கிடையாது. வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும், உங்களுடைய இறை அச்சம், உங்களுடைய உள்ளத்தினுடைய அந்த இறைவனை பற்றிய பயம். யாருக்காக இதை செய்கிறேன், எதற்காக செய்கிறேன்? அல்லாஹ்விற்காக, இறை அச்சத்திற்காக. மறுமையில் என்னை அல்லாஹ் தண்டித்து விடக் கூடாது என்பதற்காக உன்னிடத்தில் வசதி வாய்ப்பை தந்தேனே, நீ இதனால் இந்த அமலை செய்யவில்லையே என்று அல்லாஹ் என்னை கேட்டுவிடக் கூடாது என்பதற்காக இந்த அமலை நீ செய்தாயே,
நல்லதொரு செயலை செய்தாய் என்று இறைவன் எனக்கு நன்றி பாராட்ட வேண்டும் என்பதற்காக செய்திருந்தால் அந்த இறையச்சம், அந்த தூய எண்ணம் அது நன்மையை பெற்றுத்தரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, மனிதர்களுடைய உடம்பிலே பல உறுப்புகள் இருக்கிறது. இந்த உறுப்புகளுடைய செயல்பாடு கையொன்றை பிடிக்கிறது என்றால் எல்லோரும் நாங்கள் கண்டுகொள்கிறோம், இந்த மனிதர் ஒரு பொருளை பிடிக்கிறார், நடக்கிறார், இந்த மனிதர் நடக்கிறார், பார்க்கிறார். எல்லா உறுப்புகளையும் வைத்து ஒரு மனிதன் செய்கின்ற செயல்பாடுகளை கவனித்து நாம் சொல்லுகிறோமா இல்லையா? ஆனால் மனிதனுடைய இதயம், மனிதனுடைய உள்ளம், இது என்ன நினைக்கிறது, இது எப்படி தொழிற்படுகிறது, இது எதை யோசிக்கிறது, யாராலும் எந்த ஒரு சாதனையாலும் அல்லது எந்த ஒரு சாதனத்தினாலும் எந்த ஒரு விஞ்ஞானத்தாலும் இன்று இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்களாலும் கண்டுபிடிக்க முடியாத அல்லது அதற்கு பிறகு உலகம் அழிகின்ற வரைக்கும் வரும் தொழில்நுட்பங்களால் மனிதனுடைய உள்ளங்கள் நினைப்பது என்ன கண்டுபிடிக்கவே முடியாது. இதை அறிந்த ஒரே ஒரு படைப்பாளன், ஒரே ஒரு சக்தி அல்லாஹ் மாத்திரம்தான். இதை படைத்த ரப்புல் ஆலமீன் மாத்திரம்தான். இந்த உள்ளத்தில் தான் ஒரு மூமினுடைய ஈமான் இருக்கிறது. இந்த உள்ளத்தில் தான் ஒரு மூமினுடைய இறையச்சம் இருக்கிறது. இந்த உள்ளத்தில் தான் ஒரு மனிதனுடைய நல்ல எண்ணங்கள் எல்லாம் இருக்கிறது. இதே உள்ளத்தில் தான் ஒரு பாவியினுடைய நயவஞ்சகத்தனம் இருக்கிறது. இதே உள்ளத்தில் தான் ஒரு மனிதனுடைய இறைவனை பற்றிய பயமில்லாத உணர்வுகள், கெட்ட எண்ணங்கள், அடுத்த மனிதனுடைய வஞ்சகங்கள், அடுத்த மனிதனை பற்றிய அனைத்து விதமான பொறாமைத்தனங்கள் அல்லது பெருமைத்தனங்கள், இப்படி என்று அனைத்தும் இருக்கிறது. மூமினுடைய ஈமானும் இறையச்சமும் இறை பயமும் இங்கே இருக்கிறது. அதே நேரத்தில் பாவியின் அசிங்கப்பட்ட அனைத்து விடயங்களும் இதே உள்ளத்தில் தான் இருக்கிறது. ஒரு மனிதன் எதை நினைக்கிறான், எதை எண்ணுகிறான் என்பது ரப்புல் ஆலமீன் மாத்திரமே அறிந்தது. ஆனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் ஒரு செயலை செய்கின்ற போது இந்த மனிதன் இந்த செயலை போய் இந்த மனிதன் செய்து விட்டானே என்றெல்லாம் ஒரு செயலுக்கு முன்னால் மனிதனுடைய தராதரங்களை, மனிதன் என்றால் முதல் ஒரு செயலை செய்கின்ற போது ஒரு செயலை 5 பேர் செய்திருந்தால் அதில் மனித தராதரங்களை பார்ப்பவன் மனிதன். ஆனால் ரப்புல் ஆலமீன் மனிதனுடைய தராதரங்களை அமல்களுக்கு முன்னால் பார்ப்பது கிடையாது. இந்த அமலை செய்த மனிதன் எந்த எண்ணத்தில் செய்தான் என்கின்ற எண்ணத்தை மாத்திரம்தான் ரப்புல் ஆலமீன் பார்ப்பான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யன்துரு இலா ஜஸத். அல்லாஹ் தஆலா உங்களுடைய உடல், உங்களுடைய அமைப்பு, உங்களுடைய தோற்றம், எந்த நாட்டை சேர்ந்தவன், அழகானவனா அல்லது அசிங்கமானவனா, யார் செய்தான், இதெல்லாம் பார்ப்பது கிடையாது. நிரந்தரமான அந்த மறுமை வாழ்க்கைக்காக ஒரு மனிதன் ஒரு அமலை செய்தால் அல்லாஹ் பார்ப்பது எல்லாம் உங்களுடைய வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும். அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களை பார்க்கிறான். உள்ளங்களை பார்த்து இந்த அமல் என்ன நோக்கத்திற்கு செய்யப்பட்டது என்று பார்த்ததற்கு பிறகுதான் இவன் செய்த அமல் தொழுகையா, இவன் செய்த அமல் தர்மமா, இவன் செய்த அமல் வேறு என்ன என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பார்ப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதனால் தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், குல் இன் துஃபு மா ஃபீ சுதூரிக்கும் அவ் துப்துஹு யஅலமுல்லாஹ். நீங்கள் உள்ளங்களில் ஒரு விடயத்தை மறைத்து வைத்திருந்தாலும் சரி அல்லது உள்ளத்தின் வெளிப்புறத்தில் அதை வெளிப்படுத்தினாலும் சரி, மனிதர்கள் அறிவதற்கு முதல் அது வெளியால் வந்ததை, உள்ளே இருந்தவைகள் அதை முதல் அறிகிறான் ரப்புல் ஆலமீன். யஅலமுல்லாஹ், அதை அல்லாஹ் தான் அறிவான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். மனித உள்ளங்களில் எவைகள் மறைத்து வைக்கப்பட்டதோ அல்லது அந்த உள்ளத்திற்கு மேலே எவைகள் கொண்டு வரப்பட்டதோ, அது உள்ளத்தின் மேற்புறத்தில் இருந்தாலும் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்தாலும் அது ஒவ்வொன்றையும் யஅலமுல்லாஹ், அல்லாஹ் தான் அறிவான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திட்டவட்டமாக மனிதர்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற ஒவ்வொன்றையும் அறிகிறான் என்று சொல்லி காட்டுகிறான். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, எங்களுடைய நல்ல எண்ணம் மறுமை பற்றிய விடயங்களில் நாம் இந்த உலகத்தில் செயல்படுகிற போது, மறுமைக்காக என்று நாம் செயல்படுகிற நாளில், செயல்படுகிற நேரத்தில் நல்ல எண்ணங்களின் அடிப்படையில் நாம் செய்கின்ற அமல்களுக்கு முன்னால் நல்ல எண்ணம், தூய்மையான எண்ணம், நேர்த்தியான எண்ணம், மறுமைக்காக என்று, அல்லாஹ்வுடைய பயத்திற்காக என்று அந்த எண்ணங்களை வரவழைத்துக் கொண்டால் அந்த எண்ணங்கள் நமக்கு பெரிய கூலிகளை பெற்றுத்தரும் என்பதை புரிந்து கொள்வோம். அல்லாஹு தஆலா எங்கள் அனைவரையும் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்க தௌஃபீக் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ் வ அலா ஹிஸ்பில்லாஹ். ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, நல்ல எண்ணங்கள் தான் நன்மைக்கு முதல் வழி என்பதை நாம் பல குர்ஆன் வசனங்கள், ஹதீதுகளின் ஊடாக நாங்கள் பார்க்கலாம். ஒரு மனிதனுடைய செயல் அது பெரிதாக இருக்கலாம் அல்லது சிறியதாக இருக்கலாம். அல்லாஹு தஆலா இந்த பெரிய அமலோ சிறிய அமலோ அதில் ஆழமான
நல்ல எண்ணங்கள் என்ன காரணம் என்கின்ற அந்த சரியான காரணத்தின் அடிப்படையில் அந்த அமல் செய்யப்பட்டால், அந்த எண்ணங்களும் பாதுகாக்கப்பட்டால், நிச்சயம் அதற்குரிய முழுமையான கூலியை ரப்பல் ஆலமீன் வழங்குவார். முன்பொரு காலத்தில் நடந்த ஒரு செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். ஒரு காலத்தில் ஒரு மனிதன், புகாரியிலே வரக்கூடிய செய்தி, ஒரு மனிதன் நான் தர்மம் செய்ய வேண்டும் என்று நினைத்து யாருக்கும் தெரியாமல் தர்மம் செய்ய வேண்டும் என்று இரவு நேரத்தில் தர்மம் செய்ய முற்படுகிறான். முற்பட்ட ஒரு மனிதன் தர்மம் செய்வதற்கென்று இரவு நேரத்தில் காத்துக் கொண்டிருக்க ஒரு மனிதன் வருகிறான். அவனுடைய கையிலே தர்மத்தை கொடுத்து விட்டான். அடுத்த நாள் மக்கள் எல்லோரும் பேசிக் கொண்டார்கள். இரவு ஒரு மனிதன் தெரியாத்தனமாக ஒரு திருடனுடைய கையிலே தர்மத்தை கொடுத்திருக்கிறான், ஒரு களவெடுக்க சென்ற ஒரு மனிதனுடைய கையில் தர்மம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று மக்கள் பேசிக் கொண்டார்கள். இந்த செய்தி அந்த கொடுத்த மனிதன், திருடன் என்று தெரியாமல் கொடுத்த மனிதனுக்கு வந்து கிடைத்த போது அவன் அல்லாஹ்வை புகழ்ந்து கொள்கிறான். நான் ஒரு நல்ல மனிதனுக்கு போய் சேரட்டும் என்று நினைத்து தர்மம் செய்தேன், ஆனால் கொடுத்தது இரவு நேரம் என்பதனால் ஒரு கள்ளனுடைய, ஒரு திருடனுடைய கையில் கிடைத்து விட்டது என்று அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டான். அடுத்த நாளும் என்றால் முறையற்ற ஒரு மனிதனுக்கு தர்மம் போய் சேர்ந்திருக்கிறது, எனக்கு நன்மை இல்லாமல் போகும், எனவே அடுத்த நாளும் ஒரு மனிதனுக்கு நான் தர்மம் செய்ய வேண்டும் என்று நினைத்தான். அதே போல் இரவு நேரத்தில் தர்மம் செய்தான். அடுத்த நாள் காலையில் மக்கள் பேசிக் கொண்டார்கள், ஒரு விபச்சாரனின் கையிலே தர்மம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பேசினார். அப்போது இந்த மனிதன் அப்போதும் அல்லாஹ்வை புகழ்ந்து கொள்கிறான். புகழ்ந்து விட்டு சரியான முறையற்ற ஒரு மனிதனுக்கு இரண்டாவது நாளில் தர்மம் கிடைத்து இருக்கிறது. மூன்றாவது நாள் ஒரு சரியான மனிதனுக்கு நாம் கொடுப்போம் என்று நினைத்து தர்மம் கொடுக்கிறான். அடுத்த நாள் காலையில் மக்கள் பேசிக் கொள்கிறார்கள், செல்வந்தனுக்கே தர்மம் கிடைத்திருக்கிறது. இந்த மனிதன் இந்த செய்தி கிடைத்தவுடன் அந்த மனிதன் ஒரு இடத்திலே இருந்து கொண்டு, அல்லாஹ்வே உனக்கே எல்லா புகழும், நான் தர்மம் ஒன்றை கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு 3 நாளும், ஒரு நாள் ஒரு திருடனுடைய கையிலும், அடுத்த நாள் ஒரு விபச்சாரியின் கையிலும், அடுத்த நாள் ஒரு பணக்காரனுடைய கையிலே நான் கொடுத்து விட்டேனே என்று நினைத்து கவலைப்பட்டான். அப்போது அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து ஒரு மலக்கு அந்த மனிதனுக்கு ஆறுதல் கூறுகிறார், நீ கவலைப்படாதே, நீ கொடுத்த அந்த தர்மம் திருடனுடைய கையில் கிடைத்ததனால் அவன் போதிய அளவு பணம் கிடைத்ததற்கு பிறகு திருடுவதை விட்டு விட்டான். அடுத்த நாள் நீ விபச்சாரியுடைய கையில் கொடுத்தாய், அந்த விபச்சாரியுடைய கையில், பணத்திற்காக விபச்சாரம் செய்தவருடைய கையில் முழுமையான ஒரு பணம் கிடைத்ததற்கு பிறகு அவள் விபச்சாரம் செய்ததை விட்டுவிட்டான். ஒரு பணக்காரனுடைய கையில் செல்வம் தர்மம் கிடைத்ததனால் அவனுக்கு ரோசம் வந்து அவன் பெரும் தர்மம் செய்கின்ற மனிதனாக மாறி போய்விட்டான். எனவே நீ செய்த அந்த தர்மங்கள் மூன்றும் உன்னை பொறுத்தவரையில் அது பிழையானவர்களுக்கு செய்யப்பட்ட தர்மமாக நீ நினைத்தாலும் அது மூன்றும் நல்லவர்களுக்கு அவர்கள் திருந்துவதற்கு கொடுக்கப்பட்ட நன்மையாக அல்லாஹு தஆலா அதை ஒரு பெரும் தர்மமாக ஏற்றுக்கொண்டான் என்று அந்த மனிதனுக்கு சொல்லப்பட்ட செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். இது புகாரி போன்ற ஆதாரபூர்வமான கிரந்தங்களிலே பதிவாகுவதை பார்க்கிறோம். இங்கே நமக்கு கிடைக்கின்ற விளக்கம் என்ன? நல்ல எண்ணம், நாம் கொடுக்கின்ற அந்த தர்மம் நல்ல எண்ணம், அல்லாஹ்வுடைய திருப்திக்காக என்று அவன் தர்மம் செய்தான். அவனுக்கு தெரிந்த வகையில் ரகசியமாக யாருக்கும் தெரியாமல் கொடுக்க வேண்டும் என்று கொடுத்தான். எண்ணம் நல்லது, ஆனால் போய் சேர்ந்தது பிழையான ஒரு இடம். ஆனால் பிழையான இடமாக இருந்தாலும் அவன் திருந்துவதற்கு அது வழியாக அமைந்து விட்டது என்பதனால் அல்லாஹ் அவனுக்கு ஒரு முழுமையான நன்மையை வழங்குகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, நாம் நல்ல எண்ணம் ஒன்றை ஒரு அமலுக்கு முன்னால் நினைத்துவிட்டு அதை செய்யாமல் விட்டோம் என்று வைத்துக் கொள்வோம். நான் தர்மம் ஒன்றை கொடுப்பேன் என்று நினைத்தேன், என்னிடத்தில் பணம் இருந்தது, தர்மம் செய்வதற்கு சந்தர்ப்பம் வந்த போது நான் கொடுப்பேன் என்று நினைத்தேன் மனதினால். ஆனால் அதே நாளில் அதைவிட ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு, அந்த பணம் அதற்கு போக வேண்டும் என்ற ஒரு நிலை ஏற்பட்டது. ஒருவருடைய உயிரை காப்பாற்றுவதற்கு அல்லது ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு தேவைக்கு பயன்படுத்த வேண்டிய ஒரு நிர்பந்த நிலை ஏற்பட்டது. அந்த காசு என்னிடத்தில் இருந்ததால் தான் நான் தர்மம் ஒன்று செய்ய வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் அதைவிட ஒரு அவசரமான ஒரு வேலைக்கு அந்த பணம் எடுக்கப்பட்டது, வேண்டும் என்று அல்ல, திடீரென்று வந்த ஒரு நிகழ்வு. அல்லாஹு தஆலா அந்த எண்ணத்திற்கு ஏற்ற கூலியை வழங்க நிச்சயம் அல்லாஹு தஆலா வழங்குவார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ் சொன்னதாக சொல்லக்கூடிய ஒரு செய்தி, இன்னல்லாஹ கத்தபல் ஹஸனாத்தி வஸ்ஸய்யாத். அல்லாஹு தஆலா நன்மைகளையும் தீமைகளையும் எழுதுகின்ற விதத்தை பற்றி அல்லாஹ் விளக்கப்படுத்துகின்ற போது சொன்னான், ஃபமன் ஹம்ம பிஹஸனத்தின் ஃபலம் யஅமல்ஹா கத்தபல்லாஹு லஹு இன்தஹு ஹஸனத்தன் காமிலா. அல்லாஹ்வுடைய இறைவனுடைய மிக பெரும் தயாளத்தன்மை, இறைவனுடைய அருளும் கருணையும் எப்படி என்பதை அல்லாஹ்வே விளக்கப்படுத்துகின்ற போது ரசூலுல்லாஹ்வுக்கு விளக்கப்படுத்தியதாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நான் எவனாவது ஒரு மனிதன் ஒரு நன்மையை செய்ய வேண்டும் என்று எண்ணினாலே எண்ணுகின்ற நாளில்
அவனுக்கு ஒரு முழுமையான நன்மையை, அந்த அளவிற்கான நன்மையை செய்து விட்டதாகவே நான் எழுதி விடுகிறேன் என்று அல்லாஹ் சொன்னதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, எங்களுடைய நல்ல எண்ணங்கள், அந்த அடிப்படையில் நாங்கள் நல்ல எண்ணங்களை முதலில் வைக்க வேண்டும். நல்ல எண்ணங்களின் அடிப்படையிலே இந்த உலகத்தில் நாம் செயல்பட வேண்டும். யாரை பற்றியும் மனிதர்களுடைய விடயங்களிலும் நாம் கெட்ட எண்ணங்கள் கொண்டு விடாமலும், இறைவனுடைய விடயங்களிலும் நாம் கெட்ட எண்ணங்கள் கொண்டு விடாமலும், எங்களுடைய அமல்களுக்கு முன்னாலும் நேர்த்தியான ஒரு உறுதியான நல்ல எண்ணங்களின் அடிப்படையில் நாம் செயல்படுகின்ற போதெல்லாம் எங்களுக்கு நலவையே ரப்புல் ஆலமீன் நிர்ணயிக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் எங்களுடைய நல்ல எண்ணங்கள் எங்களுடைய நன்மைக்கு வழியை போல, அதே கெட்ட எண்ணங்கள் வருவதும் எங்களுடைய நல்ல எண்ணங்களையும் நல்ல நன்மைகளையும் அழித்து விடுவதற்கும் காரணம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமா, நாம் ஒரு பெரிய ஒரு அமலை செய்தோம், ஒரு பெரிய ஒரு தர்மத்தை செய்தோம். தர்மம் செய்து பல வருடங்கள் கழிந்து விட்டது. ஏதோ ஒரு நாளில் திடீரென்று நாம் நல்ல எண்ணத்தில் செய்த அந்த தர்மத்தை திடீர் என்று நாங்கள் சொல்லி காட்டுகின்ற போது, அல்லது நேர்த்தியான எண்ணத்தின் அடிப்படையில் செய்த ஒன்றை பிழையான எண்ணத்தின் அடிப்படையில் பல வருடங்களுக்கு பிறகு நாம் அதை பிழையாக வெளிப்படுத்தினாலும் அந்த நன்மைகள் அழிந்து விடுவதற்கும் அது காரணமாக அமைந்துவிடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக எங்களுடைய வாழ்வில் நாம் எப்போதும் நேர்த்தியான எண்ணங்களோடு, நல்ல எண்ணங்களோடு, அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்ளுகின்ற நல்ல எண்ணங்களோடு எங்களுடைய அமல்களை செய்வதற்கு உடைய நல்ல மக்களாகவும் நாம் இருக்க வேண்டும். மனிதனுடைய விடயத்திலும் அல்லது எல்லா விடயங்களிலும் எங்களுடைய நேர்த்தியான நல்ல எண்ணங்களை நாம் பதிவு செய்வோம். அதுதான் மறுமைக்கும் இந்த உலகத்திற்கும் சிறந்தது. எங்களை மனிதர்கள் நல்லவன் என்று சொல்வதற்கும், அதனூடாக நன்மை வருவதற்கும், நாளை மறுமையில் ரப்புடைய விடயங்களிலும் அல்லது இந்த உலகத்தில் நாம் நன்மை ஒன்றை செய்வதற்கு முதல் எனக்கும் சந்தர்ப்பம் இருந்தால் நான் செய்வேனே என்ற அந்த எண்ணத்தில் நாம் செயல்படுகிற போதெல்லாம் நன்மைகளை நாளை மறுமையில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை புரிந்து கொள்வோம். நல்ல எண்ணங்களின் அடிப்படையில் வாழ்வோம். அல்லாஹு தஆலா எங்களுடைய எண்ணங்களை உறுதிப்படுத்தி அந்த எண்ணங்களின் அடிப்படையில் நேர்த்தியான நல்ல கூலிகளை நாளை மறுமையில் எங்கள் எல்லோருக்கும் நிர்ணயித்து நாம் எல்லோரும் எதிர்பார்க்கின்ற உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் போய் சேரக்கூடிய பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தந்தல் புரிவானாக. வாஹ்ர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.